18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல உங்களுக்காக இன்னைக்கும் வழக்கம் போல ஏகப்பட்ட விஷயத்தை எடுத்து அடுக்கி வச்சிருக்கோம். ஒண்ணா எடுத்து கொடுப்போமா, பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க வேலையை பார்க்க போங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள சட்டுன்னு போவோம். நேரா செம சினிமாக்குள்ள போறோம். கடலூர்ல நம்ம ராமதாஸ் ஐயா அப்படியே போய்கிட்டு இருந்தார். ஐயா என் குழந்தை தூங்க மாட்டேங்குது, லைட்டா நீங்க அதுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கன்னு கொடுத்தாங்க. குழந்தைய வாங்கின ஐயா அழகா ஒரு பாட்டு பாடினாரு. அப்படியே அந்த குழந்தை மெய்மறந்து தூங்கிருச்சு. ஐயாவுடைய காந்த குரல்ல அந்த குழந்தை அவ்வளவு அழகா தூங்கிச்சுரா, பாத்துக்கங்களேன். காலையிலும் சூரியனை காட்டும் பளிங்குருவே ஆராரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரோ பயிர் தூக்கிட்டப்பா. அப்படியே நேரா தைலாவரம் தோட்டத்துக்கு வந்து சரி இன்னைக்கு ஒரு முடிவு வெட்டிடுவோம். நம்ம புள்ள ஒரு பக்கம் அந்த பக்கம் வெட்டை கிழத்தா, இந்த பக்கம் தண்ணி கிழக்குறான், சமரசத்தை பேசி முடிச்சிருவோம்னு எல்லாம் உட்காந்து அப்படியே உட்காந்தவொடனே ஒருத்தர் வந்தாரு. ஐயா நீங்க கட்டளை எடுங்கய்யா, உங்களுக்கு ஆப்பிள் மாலை போட்டுறேன்னு பணமாலையை போட்டு விட்டா நல்லா இருக்குமேனு அந்த பக்கம் ஒரு கமெண்ட் வேற வருது. கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையில ஐயா வருகைக்காக 3 காரோட மிக பிரமாண்டமான ஏற்பாடு செய்யப்படும். நன்றி, வணக்கம். திரையர் மாலை போடுமா? திரையர் மாலை போடுமா? ஐயா ஆணையத்தால் எல்லாமே நடக்கும். ஆப்பிள் மாலை திரையில வச்சு போட முடியுமா? போடுவேன். ஆப்பிள் மாலை திரையில வச்சு போட முடியுமா? போடுவேன். அப்புறம் என்ன? ஐயா ஆணையிட்டா போது என்ன ஆணை இடையில உட்கார். 2 நாளா 5ஆம் தேதி என் மனசை திறந்து பேசுறேன்னு செங்கோட்டன் ஐயா அப்படியே பேசிக்கிட்டே இருக்கார். வண்டி எடுத்துட்டு அங்கிட்டு போறாரு, இங்கிட்டு போறாரு, ஆதரவாளர்களை திரட்டார். இந்த பக்கம் எடப்பாடி ஐயா டென்ஷன் ஆகி அவர் வேற பக்கம் பேசிட்டு இருக்கார். அவரை பத்தி நாம் பேசுவங்கிறார். ஒரு குழப்பமான சூழல் அந்த பக்கம் சுத்திக்கிட்டே இருக்கு. சுழல் மாதிரி என்ன செய்யணும் தெரியல. கோபிச்செட்டிப்பாளையம் கடகளவத்தில் நான் நடந்து பேசப் போகிறேன். நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் அடிபட்டு கீழே விழுந்துட்டாருன்னா பதச்சு ஓடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தாங்க திருப்பூர் பக்கத்தில் நம்ம ஆர் ராசா போயிட்டே இருந்திருக்கா. அப்படி வண்டியில் சடக்குன்னு ஒரு ஆக்சிடென்ட், பார்த்தா 2 பேர் கீழே இடக்காக. மனுஷனுக்கு பதறி போச்சு. சடக்குன்னு வண்டியை நிப்பாட்டி தூக்குடா, ஆளுக்கு ஒரு கையை புறா, எங்கட ஆம்புலன்ஸ் இல்லையா, ஏய் ஓ வண்டி எடுத்து அனுப்பிவிடு, நீ நம்ம வண்டியில் வா அப்படின்னு சொல்லி ஏகத்துக்கும் பம்பரமா சுழண்டு அவங்களை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சாங்க. அங்கே நிற்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுங்க, நான் பார்க்கறதெல்லாம் கனவா நனவான்னு சொல்லி வியந்து பார்க்காங்க. டோல்கேட்ல மீரட்ல ஒரு ராணுவ வீரரை போட்டு அடின்னு அடிச்ச வீடியோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு இல்லையா. அதை பார்த்த மக்களுக்கு இப்ப திடீர்னு அப்படியே உள்ளுக்குள்ள சரசரசரன்னு ஊறி இருக்கு. அந்த பிரச்சனையை பேசி முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு சொன்னாலும் முடியவே முடியாது. எங்க பார்வைக்கு இப்பதான் வந்திருக்கு. இன்னைக்கு நாங்க 2ல் 1 பார்க்காம விட மாட்டோம் சொல்லிட்டு டோல்கேட்டை அப்படியே சர்றன்னு வட்டமலாக்க படுக்க வைக்கிற மாதிரி பண்ணிவிட்டாங்க. நேரா கவுண்டர் அட்டாக்குள்ள போறோம். நம்ம திருமா அண்ணன் இன்னைக்கு என்னைக்கும் இல்லாம பயங்கர கோபத்தில் இருக்கிற மாதிரியே இருந்தாரு. என்னென்னு கேட்டா, இங்க வாரியா ஒரு குரூப்பு அப்படியே தன்னை டெவலப் பண்ணிக்கிட்டு கம்பெனி அது இதுன்னு போட்டு வசதியை போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நீங்க என்னடானா இன்னும் கீழே உட்காந்துக்கிட்டு நான் ஆண்ட பரம்பரை, நாங்கள்லாம் அப்படி ஆண்டோம், நாங்கள்லாம் இப்படி ஆண்டோம், நாங்கள்லாம் யார் தெரியுமா, என்னையா இப்படி பண்றீங்க, அவனை மாதிரி போக வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் கடுப்பா கேட்கிறார். இதுல பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்களில் மிக உயர்ந்த சாதிக்காரர்கள் தான் இந்தியாவிலே இருக்கிறார்கள். அந்த லெவல்ல கூட ஒரே ஒரு ஓபிசி கூட வர முடியாது. ஆண்ட பரம்பரை எவரும் கார்ப்பரேட் முதலாளியா வர முடியாது.
இன்னும் 100 வருஷம் ஆனா கூட வர முடியாது. சாதி பெருமை பேசிட்டு நீ சண்டை போட்டுட்டு தான் கிடக்க முடியும். உன்னை விட நான் பெரிய சாதி, உயர்ந்த சாதி அப்படின்னு சண்டை போட்டுட்டு தான் கிடக்க முடியும். உன்னால கார்ப்பரேட் முதலாளியாக கூட வர முடியாது. அதானி மாதிரி, அம்பானி மாதிரி வர முடியாது. அப்படித்தான் இங்கே பொருளாதார உற்பத்தி முறை இருக்கிறது, விநியோக முறை இருக்கிறது, வரி விதிப்பு முறை இருக்கிறது, பாசிச பாஜக அரசின் வர்த்தக கொள்கை உறவுகள் இருக்கின்றன. இதை புரிந்து கொள்வதற்கு கூட நமக்கு போதிய புரிதல் தேவைப்படுகிறது. இந்த சாதி பெருமிதம் போன்றவற்றிலிருந்து வெளியே வந்தால்தான் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் அவன் உனக்கு இதை கற்பிக்கிறான். ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கிறான், கையில உங்களுக்கு காவி கொடியை கொடுக்கிறான், சண்டை போடுங்கிறான், ஆண்ட பரம்பரை இழிந்த பரம்பரை சண்டை போடுங்கிறான், தூண்டி விடுறான். இது ஒரு புறம் சனாதன பாசிசம், இன்னொரு புறம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான பாசிச கொள்கை. இந்த இரண்டு கொள்கைகளையும் கொண்டிருக்கிற மிக மோசமான மக்கள் விரோத சக்திகளை வீழ்த்துவதற்காகத்தான் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இன்றைக்கு நாம் கைகோர்த்து நிற்கிறோம். அமித்ஷா ஸ்டாலின் ஐயாவை என்னமோ பேசியிருக்கார் போல் இருக்கு. இது வைகோ ஐயாவுக்கு சரியான காண்டாகி போச்சு. சரட்டுன்னு கதவை திறந்து உள்ள வந்தவர் கொஞ்சம் வயசாயிடுச்சுன்றனால மெதுவா வந்தார், இல்லைன்னா வேகமா வந்திருப்பார். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க ஸ்டாலின் ஐயாவை நீங்க அப்படியெல்லாம் பேசியிருப்பிய, பதில் சொல்லுங்க, இல்லைன்னா வேற லெவல்ல நான் போராட்டம் பண்ணுவேன்னு எச்சரிக்கை விடுத்திருக்கார். ஜனநாயகத்துக்கு பேராபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இந்திய ஜனநாயகம் பெரும் தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறது. அதனால் தான் நாடாளுமன்றத்திலே விவாதிக்காமலே இந்திய அரசியல் சட்டத்தினுடைய 130வது திருத்தத்தை 2025 திருத்தத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் முன்வைத்திருக்கிறார். அதன்படி 30 நாட்கள் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ சிறையில் அடைபட்டிருந்தால் விசாரணை செய்துதான் ஒரு நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டும் என்ற நிலையை மாற்றி அவர்களுடைய பதவி பறிக்கப்படும் என்று எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்காக இந்த உபகண்ட ஜனநாயக வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு கருப்பு சட்டத்தை மைய அரசு முன்வைத்திருக்கிறது. உள்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களே, அவர்களுக்கு இவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தால் கண்ணீரும் ரத்தமும் சிந்தி தியாகிகளின் கோட்டமாக இந்த தமிழ்நாட்டை திராவிட இயக்க கோட்டையாக ஆக்கி தந்த ஒரு இயக்கத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்கள். சிலம்பை உடைத்து என்ன பயன்? அரியணையில் அதே கல்வன் தானே அமர்ந்திருக்கிறான். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஆர் ராசா பேசுறார். கவிஞர் மு. மேத்தா எழுதுனதான் படிச்சு காட்டுறார். எதுக்குயா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் புரிய வேண்டியவங்களுக்கு புரியும், போங்க அப்படின்ட்டார்லாம். மேத்தா ஒரு கவிதை எழுதினார், சிலம்பை உடைத்து என்ன பயன், அரியணையிலும் அதே கல்வன். சிலம்பை உடைத்து என்ன பயன், அரியணையிலும் அதே கல்வன். நீங்க மோடி போடல அந்த 50 வரிய ரொம்ப போட சொன்னதே மோடி தான். என்ன காரணம் என்றால் இன்றைக்கு இப்ப நான் சொன்ன ரொம்ப ரொம்ப தெளிவா சொன்னாங்களே வெங்கடேசனும் திருமாவும், இது ஏதோ இந்திய சந்தைக்கு எதிரான, இந்திய பொருளுக்கு எதிரான ஒரு வரி அல்ல. இது தேசத்தின் மீது நடத்தப்படுகின்ற போர். ஏனென்றால் நீங்க ஒரு பொருளுக்கு வரி விதிப்பு அதிகமானால், நான் போட்டிருக்க சட்டைக்கு 50% வரினா பங்களாதேஷ்காரன் போட்டிருக்க சட்டைக்கு 50% வரி இருக்கணும். ஆனா அங்க 10%. பக்கத்தில் இருக்கிற மலேசியா நாட்டுக்கு அதான் சொல்லணும், அங்க 7%. இந்தியா மீது அவர்கள் தொடுப்பதற்கு காரணம் என்னவென்றால், இப்ப எல்லாம் வெளிப்படையா சொன்னாங்க, ட்ரம்ப் எதிர்பார்த்த மாதிரி நீங்க இல்ல, அல்லது நீங்க கூட்டு களவாணி. கொங்கு ஈஸ்வரன் ஐயா ஒரு நியாயமான கேள்வியை எடுத்து சொல்லியிருக்கார். என்னன்னா 50% ட்ரம்ப் வரிய போட்டார், குஜராத்துக்காரர்கள்லாம் ஆடி போறாங்க, உடனே அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறாங்க, மானியம் கொடுக்கறாங்க, அவங்களை தூக்கி விட்டு தாங்கிறதுக்கு என்னென்னமோ பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர்களையும் தொழில் செய்வர்களையும் கையை விட்டாங்க. ஏயா நாங்கள் தானே வரியை கட்டுறோம், எங்களுக்கு மட்டும் என்ன வந்துச்சு, ஏன் எங்களை இப்படி ஓரக்கண்ணிலே பாக்குறீங்க, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு விசனம் இல்லாம கேட்கிறாருங்க. ஜவுளி தொழிலுக்கு இதே பிரச்சனை, வைர தொழிலுக்கு, நகை தொழிலுக்கு இதே பிரச்சனை. ஜவுளி தொழில் அதிகமா தமிழ்நாட்டில் இருக்கு, நகை தொழில், வைர தொழில் குஜராத்தில் இருக்கு. உடனடியா நீ குஜராத்துக்கு சலுகை கொடுக்க தெரியுது இல்ல,
வைர வியாபாரிகளுக்கு உனக்கு சலுகை கொடுக்க தெரியுது இல்ல? ஏன் திருப்பூர் என்ன ஒரு கண்ணுக்கு வெள்ளையும் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்புமா? நம்ம தமிழிசை இயக்க விறுவிறுன்னு எங்கேயோ போய்கிட்டு இருந்தாங்க. அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த 5ஆம் தேதியான மனசாட்சியை ஓபன் பண்ணிவேன் பேசுவேன் அப்படின்னு செங்கோட்டையனை அப்படி எப்படி ஏதோ பேசிட்டு இருக்காங்களே, அதை பத்தி ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு போங்க. தம்பி, அதை பத்தி நான் பேசப்படாது, எனக்கு அதை பத்தி பேசுறதுக்கு தகுதி கிடையாது, இதை பத்தி நீங்க EPS தான் கேட்கணும், அது அவங்க 2 பேருக்குள்ள பங்காளி சட்டை, நமக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது, சண்டையெல்லாம் புத்தி வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வண்டி ஏறி போயிட்டாங்க. நாங்க அண்ணன் எடப்பாடி வந்தது, அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் இணைந்து மேடையில இருந்தது, நாங்க எல்லாம் வெற்றிகரமாக தேர்தலை சந்திக்க போது அதுலதான் கவனம் செலுத்தணும். இடையில சில அரசியல் நிகழ்வுகள் வந்தா அதுக்கு நான் கமெண்ட் சொல்ல எனக்கு தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். லீடரே இப்படி பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இல்ல, அது எல்லாமே நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம், எங்க கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. முன்னாள் MLA காங்கிரஸ்ல இருந்து அருள் அன்பரசு, அவருக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு ஞானம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாரு காங்கிரஸ்காரர்கள்ட்ட. அதாவதுங்க, நாம திமுக கூட்டணி தான் இருக்கோம், பிரச்சனை இல்லை, அது வாழ்வு. ஆனா பாருங்க, அவங்க பாருங்க சீட்டு ரொம்ப கம்மியா கொடுக்காங்க. போன ட்ரிப்பு 20 சொச்சு தான் கொடுத்தாங்க, இந்த ட்ரிப்பு நம்ம 40 சொச்சம் கேட்கணும். முடிஞ்சா துணை முதல்வர் பதவியும் கேட்கணும். ஏன்னா எங்கிட்ட சொல்லியிருக்காங்கல்ல, நீங்க வந்திருக்கையா துணை முதல்வர் தந்துடுறோம், நீங்க வாட்டுக்கு ஆண்டுகிட்டு கிடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டு பாப்பா, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிருக்காரு. குறைஞ்சபட்சம் நம்ம 40 சீட்டாவது திமுக நம்ம கொடுக்கணும். இல்ல முடியலையா, அட்லீஸ்ட் ஏற்கனவே கொடுத்த சீட்டு எக்ஸ்ட்ரா கூட வேணாம், ஏற்கனவே கொடுத்தது 25, அதுக்கு கீழே ஒரு சீட்டு கம்மியா கூட நீங்க கேட்க வாங்கவே கூடாது. அப்படியாப்பட்ட இல்லைன்னா தேர்தல் கூட்டணியே நமக்கு வேண்டாம். நம்மளை வச்சு நம்மளை துணை முதலமைச்சராக கொடுக்கறதுக்கு இன்னும் 60 சீட்டு கொடுக்கறது அளவுக்கு மற்ற கட்சியில ரெடியா இருக்கு. ஆனால் திமுக மேல உள்ள அபிமானத்துல அன்னை சோனியா காந்தியும் இளந்தலைவர் ராகுல் காந்தியும் அவர்களுக்கு நாம் கட்டுப்பட்டு தான் நடக்க வேண்டும். அதனால நம்ம வலியுறுத்துவது என்ன கொடுத்ததே கொடுக்கணும்ன்றதுதான். ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாடு பார்த்தேன். அந்த மாநாடு பார்த்தப்ப இந்த இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படாம இருக்கிறாங்க, காலையில இருந்து வெயில்ல கறி சாகுறாங்க, மேடையில இருந்து தூக்கி வீசப்படுறாங்க அப்படின்னு பாக்குறப்ப ரொம்ப கவலை அளிக்கிறதா இருந்துச்சு. ஏதோ ஒரு விதத்துல அந்த இளைஞர்களை நம்ம ஏதோ ஒரு விதத்துல கவரா தவறிட்டோம், அவங்கள அரசியல் படுத்த தவறிட்டோம், அவங்களுடைய குரலை பேச தவறிட்டோம் அப்படின்னு எனக்கு அங்க திரண்டிருந்த அந்த மக்களை, அந்த இளைஞர்களை பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு. அடுத்து பாருங்க, சொர்க்கத்துக்குள்ள போறோம், நேரா கல்லிடக்குறிச்சிக்கு போறோம். அங்க பாருங்க, இந்த நேர்த்திக்கடன் எடுக்கிறது இருக்கு இல்லையா, அந்த திருவிழாக்கள்ல நேர்த்திக்கடன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இந்த நேர்த்திக்கடனை பாருங்க, பார்க்கும் போதே சொர்க்கம் தன்னால தாண்டவமா இருக்கும். அடுத்து உசாருக்குள்ள போறோம், குலுபனாலிக்குள்ள போறோம். பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் அப்படியே நம்மளை பதற வைக்குது, அப்படியே சரிஞ்சு விழுகுது, வண்டி போக முடியல எல்லாம். அதாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இயற்கையோட கொஞ்சம் அப்படி இணைஞ்சு சர்றன்னு போறது மட்டும்தான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்து பதறமா இருங்க. நீங்க மலை பிரதேசங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போறோம். அது மழை பெய்யற நேரங்கள்ல ஒரு பாறை கடகடன்னு உருண்டு கார் மேல உட்காந்துருச்சுங்க, அவ்வளவுதான் கார் சோழி பிடிச்சி வச்சு, பாறையும் நகட்ட முடியல, காரை எடுக்க முடியல, என்ன பண்ணுவாங்க? அதனால இந்த மழை டைம்கள்ல பார்த்து போங்க. நீங்க சுவர் கட்டும் பொழுது எதிர்காலத்தில் மழையை தாங்கக்கூடிய அளவுக்கு நீங்க கட்டணும். இப்படித்தான் ஒரு இடத்துல மழை சோன்னு பெஞ்சிரு, சுவர் விழுந்து 3 பேரை இறந்து போயிட்டாங்க. தயவு செஞ்சு வீடு கட்டும் போது பார்த்து பத்திரமா கட்டுங்க.
40% வரி போட்டாச்சு, என்னவாது பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஆளுங்க ஊரை இங்க தக 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 இருக்கிறாங்க. ஐயோ என்ன பண்றது ஏது பண்றது ஒன்றும் புரியல அப்படின்னு இப்படியே போய் இதை என்ன செய்யலாம்னு மக்கள்கிட்ட கேட்டா மலமலன்னு பதில சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, ஒரு நாளைக்கு பல 100 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. இப்போ அதெல்லாம் வந்து ஏற்றுமதி குறைஞ்சி நின்று போச்சுன்னு சொன்னால் உற்பத்தி ஆலையை வச்சு நடத்திருக்கிறவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அந்த ஆலையில் பணியாற்றக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளியும் பாதிக்கப்படுறான், அவனுடைய குடும்பமும் பாதிக்கப்படும். இந்த மாதிரியான ஒரு நிலைமை தொடர்ந்துச்சுன்னு சொன்னா தொழில்கள் நடக்காது. அந்த பகுதியில தொழிலாளர்களுக்கு கஞ்சி தொட்டி திறக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்பட்டு இருக்கிறது. சிறு குறு தொழிலாளர்கள் மட்டும் இல்லாம நடுத்தர மக்கள் பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க. டாக்ஸஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணால் மட்டும்தான் இந்த உற்பத்தியாளர்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு வந்து சரியான விலையில் பொருளை தரமாக தயாரித்து கொடுக்க முடியும். இல்லை உற்பத்தி பண்ணுற அவங்களுக்கு இங்கே கிடைக்கிற ரா மெட்டீரியலில் அதில் விலை குறைப்புக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும். இந்த வரி இப்போ உடனடியாக குறைச்சாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே பாதிப்பு தான். அந்த வரி இப்போ கொஞ்சம் குறைச்சி போட்டாங்கன்னா மக்களுக்கு நல்லதாக இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். வர்த்தகங்களை பாதிக்கக்கூடிய இந்த வரி விதிப்புக்கு என்ன மாற்று நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் ஆலோசித்து அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதே போன்று இந்திய அரசும் அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு வரி விதிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்க அந்த அமெரிக்கா கம்பெனிக்கு நம்ம என்ன பண்ணணும், நிறைய வரி போட்டாச்சுன்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். நமக்கு வரி விதிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க தனக்குத்தானே பாதிப்பை தேடிக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆக போகிற பொருட்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கிற பொதுமக்களை சென்றடையும் போது அவங்க அதிக விலையை கொடுத்து வாங்குறாங்க. ஜவஹர்லால் நேரு ஆட்சி காலகட்டங்கள்ல செய்ததுக்கு வந்து அமெரிக்காவிலிருந்து எந்த பொருள் வந்தாலும் சரி அதற்கான வரியை நாமும் விதித்து இதற்கு ஈடு கொடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இருந்த நிறுவனங்களுடைய எம்ப்ளாயி எல்லாமே இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வேறு எதனா ஒரு ஆலோசனை கொடுத்து அவங்களுக்கு சலுகைகள் தந்து இது மூலிமா அவங்களுக்கு சரி பண்ண போகணும். அப்போ தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து சரியாகும். இதுக்கு மத்திய மாநில அரசுகள் தான் முடிவு செய்யும். உடனடியாக இதனை ட்ரம்ப் அரசு வாபஸ் வாங்கணும். மோடி அரசு வந்து அதனை எதிர்த்து வலுவாக நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. போர்க்கால அடிப்படையில் இதுக்கு தீர்வு காண வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்திய அரசுக்கு இருக்குதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அமெரிக்க சந்தையை தவிர்த்து மற்ற உலக நாடுகளில் இந்திய பொருட்களை இறக்குமதி செய்து இந்தியாவினுடைய தொழில்துறையை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓகே மக்களே, இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இதே மாதிரி அடுத்த தர்பாரில் நிறைய விஷயங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.